ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா டிஷ் சம்மந்தி தான் பண்ண போகிறோம். அதுக்கு குட்டி குட்டியாக இருக்க ப்ரான் கருவாடு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் வெட்டி வச்சது, குட்டி வெங்காயம், அதுக்கப்புறம் புளி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி ஒரு சம்மந்தி பண்ணியிருக்கோம். இது வேறு டைப்பில், வேறு மாடலு. சரி, என்னென்ன ஸ்டெப்ஸு என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடான பிறகு நீங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுப்போம் அந்த பேனில். அதுக்கப்புறம் குட்டி வெங்காயம். இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த தேங்காய் போட்டுப்போம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆன பிறகு நம்மளோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது ஒரு தனி டப்பாவில் ஒரு தனி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா குட்டி குட்டியான ப்ரானு, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகணும். சூடான பிறகு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா சூடான பிறகு அதே டப்பாவில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நீங்கள் அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஈஸியான சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பா.